உறவுகள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன். வாங்கள் ஒரு மிக்சர் டீ எவ்வாறு தயாரிக்கிற என்று சொல்லித்தாரேன். அதாவது இந்த பால் பவுடரிக்க அதை எவ்வாறு கலக்கினாலும் எப்படி கலக்கினாலும் அந்த இது போவாது, கட்டி கட்டியாக இருக்கும். அதை எவ்வாறு நன்றாக கலக்கிற என்று சொல்லித்தாரன். நானும் ஒரு குவைத்தி வீட்டில் ஒரு டிரைவரைத்தான் வேலை செய்கின்றேன். இருந்தாலும் ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான உணவுகளை ஓரளவுக்கு டேஸ்ட்டாக தயார் பண்ணி தின்ன வேண்டும், குடிக்க வேண்டும். அதே போல் இங்கே உள்ள பால் பவுடரை கொண்டு தான் அந்த டீயை தயாரிக்கிற ஒரு மெதட்டை சொல்லித்தாரேன். தெரிந்தானே இந்த உங்களுக்கு இதை பெரும்பாலும் சிலர்கள் குடிக்க மாட்டார்கள். இதை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மெதட்டுக்கு எவ்வாறு தயார்படுத்த என்று சொல்லித்தாரேன். கேளுங்கள். கேட்டுவிட்டு அதை குடித்துவிட்டு எவ்வாறு இருக்கிறது என்றும் சொல்ல வேண்டும். நான் வாட்டர் ஹீட்டர் ஒன்றில் கராம்பு, இஞ்சி, ஏலக்காயை போட்டு சூடாக்கி எடுத்திருக்கின்றேன். எடுத்து அதை வடிகட்டுகின்றேன். கிளாஸ் ஒன்றுக்குள் வடிகட்டும் போது ஒரு சாய் பக்கெட்டை நீங்கள் வைக்க வேண்டும். கிளாஸுக்குள்ளே வச்ச பிறகு ஒரு எம்டி போத்தல் எடுக்க வேண்டும். நான் ஒரு எம்டி ஜிபன் போத்தல் ஒன்றை எடுத்திருக்கிறேன், கிளாஸ் போத்தலை. அதுக்குள்ளே தேவையான அளவு மில்க் பவுடரை போட வேண்டும். நான் எனக்கு 3 கரண்டி மில்க் பவுடரை போடுகின்றேன், 3 ஸ்பூனை போட்டு பின்பு அந்த வடிகட்டிய சாயை இந்த போத்தலுக்குள்ளே ஊற்ற வேண்டும். ஊற்றிய பிறகு அந்த போத்தலை அந்த மூடியால் அடைத்து நன்றாக குடுக்க வேண்டும். குடுக்கத்தான் அந்த மில்க் பவுடர் நன்றாக கரைந்து ஒரு ஸ்மூத் ஒன்று வரும். நல்ல ஒரு டேஸ்டான ஒரு டீ ஒன்று வரும். அதுக்குள்ளே நீங்கள் மேலதிகமாக சுவை ஊட்ட வேண்டும் என்றால் நீங்கள் சாக்லேட் பவுடர், கோப்பி, தேன் போன்றவற்றை கலந்தால் மேலும் நல்ல ஒரு சுவை ஒன்றை நீங்கள் சுவைத்து பார்க்கலாம். இவ்வாறு செய்து விட்டு குடித்து விட்டு எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் எவ்வாறு இருந்தது என்று. இவ்வாறான ஒரு நல்லதொரு